கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அமைச்சர்கிட்டயே போய் விலை பேசின விக்னேஷ் சிவனை பார்த்து அமைச்சர் லட்சுமி நாராயணன் கதிகலங்கி போயிருக்காரு. போடா போடி நானும் ரோடி தான் தானா சேர்ந்த கூட்டம், காத்துவாக்குல 2 காதல் உள்ளிட்ட படங்களை டைரக்ஷன் பண்ண விக்னேஷ் சிவன் ஆக்ட்ரஸ் நயன்தாராவை திருமணம் பண்ணி 2 குழந்தைகள் இருக்காங்க. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் டைரக்ஷன் மற்றும் நடிப்பை தாண்டி மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறது, காஸ்மெட்டிக் கம்பெனி உள்ளிட்ட பல தொழில்களை பண்ணிட்டு வராங்க. அந்த வகையில் ஹோட்டல் பிஸ்னஸையும் முதலீடு பண்ணுற ஐடியாவில் இருக்காங்களாமா. இந்த நிலையில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் நேற்று இரவு 7 மணிக்கு பாண்டிச்சேரிக்கு போயிருக்காரு. நேராக பாண்டிச்சேரி சட்டசபை வளாகத்துக்கு போன விக்னேஷ் சிவன் மாநில சுற்றுலாத்துறை அமைச்சரான லட்சுமி நாராயணனை மீட் பண்ணி ஹோட்டல் தொழில் ஆரம்பிக்கிறது தொடர்பாக பேசினாராமா. அப்போ விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரி பீச் ரோட்ல இருக்க சீக்கல்ஸ் ஹோட்டலை விலைக்கு கிடைக்குமா அப்படின்னு பேசியிருக்காரு. இதை கேட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாராமா. அதுக்கப்புறமா சுதாரிச்சுட்டு, தம்பி விக்னேஷ், அது அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்து, அதையெல்லாம் விற்கக்கூடாது, விற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே விக்னேஷ் சிவன், அப்படின்னா பரவாயில்ல, சீக்கல்ஸ் ஹோட்டல் ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாண்டிச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பாக சீக்கல்ஸ் ஹோட்டல் இயங்கிட்டு வருது. இங்கே ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால ஒப்பந்த அடிப்படையில எல்லாம் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் விக்னேஷ் சிவன் பாண்டிச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை அட்ராக்ட் பண்றதுக்காக மியூசிக் கான்சர்ட் நடத்த ஏதாவது இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாண்டிச்சேரி துறைமுக வளாகத்துல 4000 பேர் பார்க்குற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு மையம் ஒன்று இருக்கு. அது அரசுக்கு நிர்ணயித்த கட்டணத்தோட ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்டினா எத்தனை நாட்கள் வேணா முன்பதிவு செய்து நிகழ்ச்சியை நடத்திக்கலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து விக்னேஷ் சிவன் பழைய துறைமுக வளாகத்தை சுத்தி பார்த்துட்டு போயிருக்காரு.